ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 24வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த பகுதியில் ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற ஒரு படலம் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் சாராள் 127 வயதுடையவளாக மாறி அவள் மரித்து போனாள். இப்போது ஆபிரகாமுக்கும் வயது அதிகமாயிற்று. ஆகவே ஆண்டவர் வேற எனக்கு எல்லா சகல காரியங்களிலும் என்னை ஆசீர்வதித்து வந்தாரே, இப்போது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், அதாவது ஆண்டவர் இங்கே தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற காரியத்தை குறித்து எழுதுகிறார். கானானிய பெண்ணு, நான் இப்போ குடியிருக்கிற இடத்துல உள்ள பெண்ணு வேண்டாம்ப்பா, மொசபத்தோமி அவளை இருந்து தான் நான் வந்தேன், ஆனால் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த பெண்ணோ எனக்கு வேண்டாம், ஈசாக்கிற்கு மணப்பெண்ணாக நீ அதுக்கு தெரிந்து கொள்ளாத என்று சொல்லி வயதில் மூத்தவனாக இருந்த ஒரு வேலைக்காரனிடத்தில் எனக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டு போ என்று சொல்லி இங்கே ஆபிரகாம் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே வயது சென்ற ஊழியக்காரன் என்று போட்டிருக்கிற இடத்துல பெயர் போடப்படவில்லை. எலியேசராக இருக்கலாம் என்பதை ஆதியாகமம் 15:23 கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் வாக்குறுதியின் பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு முன்பாக நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஆபிரகாம் புலம்புகிற போது தான் வீட்டில் இருக்கக்கூடிய எலியேசரையே தத்தெடுத்துக்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற காரியத்தை பேசினதிலிருந்து இது எலியேசர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே ஒரு ஆணையிடுகிற காரியம் பண்டைய காலத்தில் ஆணையிடுதல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் மற்றும் 9ஆம் வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன, பிள்ளைகள் தங்கள் தகப்பனுடைய தொடையிலிருந்து அல்லது அறையிலிருந்து வந்தவர்கள் என்கிற காரியமானது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மெல்கிசதேக்கிற்கு காணிக்கை கொடுக்கிற பொழுது லேவி ஆபிரகாமினுடைய அறையில் இருந்தான் என்று சொல்லித்தான் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தசமபாகம் வாங்கும்படியாக கட்டளை பெற்ற லேவியே அங்கே மெல்கிசதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று காரியங்களை பேசுகிற இடத்துல இந்த காரியமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்கள் செய்த ஆணைக்கு அந்த தொடையின் கீழ் கைகளை வைக்க செயல் எப்படின்னா, செய்த ஆணைக்கு உண்மையற்றபடி நடந்து கொண்டால் பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் ஆணையை மீறினவர்களை பழி தீர்ப்பார்கள் என்கிற காரியத்தின்படி இந்த காரியம் நடக்கிறது. சந்ததியின் பேரில் ஆணையிடுவித்தல் என்று இது அழைக்கப்பட்டு வந்தது. ஆகவே பிள்ளைகள் இந்த ஆணையிட்டவங்க தவறான காரியங்களை செய்திட்டாங்க, மீறிட்டாங்கன்னா அவர்கள் பழி தீர்ப்பார்கள். சந்ததியின் பேரில் ஆணையிடுதல் இந்த நிகழ்ச்சியில் இது பொருத்தமாக இருக்குது. என்னென்னா, அந்த ஊழியக்காரனுடைய வேலையாள் ஈசாக்கின் மூலமாக ஆபிரகாமுக்கு இப்பொழுது ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும். அந்த பணிக்காகத்தான் இவர் இங்கே நியமிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதில் திரும்ப தொடர்ந்து என்ன சொல்கிற, அந்த ஊழியக்காரன் பரலோக ஈசாக்காகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணப்பெண்ணை தெரிந்து கொள்ளும்படி பிதாவானவர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பயணத்துக்கான ஆயத்தம், ஊழியக்காரன் எடுத்து சென்ற வெகுமதிகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்ணை அறிவதற்கான அடையாளம் ஆகிய விவரங்களை 10ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரன் ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்தான். அந்த பெண்ணினுடைய நடத்தையும் பண்பும் அவனுடைய எஜமானுடைய மகனுக்கு பொருத்தமானவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் அடையாளம் கேட்டுக்கொண்டு அவன் போகிறான். அவன் வெறுமனே அவளிடத்தில் தண்ணீர் குடிக்க ஒரு வாய் தண்ணீர் தான் என்று மட்டும் கேட்டிருக்கலாம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டவள் ஒரு பெரிய இனத்துக்கு தாயாக போகிறாள். இயேசு கிறிஸ்துவுக்கும் அவள் நெடுங்காலத்துக்கு முந்தைய அவருடைய சந்ததியிலிருந்து தான் கிறிஸ்து வந்தார்னு சொல்லணும். அவள் தன்னுடைய தாராள குணத்தையும் பிறருக்கு சேவை புரியக்கூடிய விருப்பத்தையும் எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்று சொல்லி ஒரு வாய் தண்ணீர் மட்டும் தந்தா அவள் அதற்கு தகுதியானவள் அல்ல, அளவில்லாமல் குடிக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் இவளிடத்தில் தண்ணீர் கேட்கிறான். அவளும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவள் 10 ஒட்டகங்கள் பாலைவனத்திலிருந்து நெடுந்தொலைவுக்கு அவைகள் நடந்து வந்திருக்கின்றன. மொத்தமாக குறைந்தது 4 பீப்பாய் நிறைய தண்ணீர்கள் அது குடித்துவிடும். அவனுடைய
ஜெபத்தின்படி அந்த பெண் அவனையும் அவனுடைய ஒட்டகங்களையும் பராமரிக்க தானாகவே முன் வருகிறவளாக இருந்தாள் என்று சொன்னால், அவளுடைய செய்கை தன்னலமற்ற செய்கையாக, தயவுமிக்க பண்பை வெளிப்படுத்துகிற ஒரு செய்கையாக, மிக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டிவிடும் என்பதை அவன் ஜெபத்தின் மூலமாக ஒரு காரியத்தை குறித்து கொண்டு இந்த அடையாளம் இருந்துச்சுன்னா, நான் அவளை என் எஜமானுக்கு ஒரு மணவாட்டியாக கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறான். 15வது வசனத்திலிருந்து 52ஆம் வசனம் வரையிலும் பார்த்தா, அந்த நிபந்தனைகள் அனைத்தையும் அவள் நிறைவேற்றி மகா ரூபவதியாக இருக்கிற அந்த ஊழியக்காரனிடத்தில் பரிசுகளையும் அவள் பெறுகிறாள். அவள் அவனை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுது தனது தேடுதல் முடிந்து விட்டது என்பதை அவன் அறிந்து கொண்டான். நிகழ்ச்சிகளை ரெபேக்காள் தன்னுடைய சகோதரனாகிய லாபானிடத்தில் எல்லாத்தையும் சொல்கிறா. அவன் பரிவாரம் அனைத்தையும் கிருபையோடு கூட அங்கே லாபான் வரவேற்கிறான். அதன் பிறகு அந்த ஊழியக்காரன் ஈசாக்கிற்கு மணப்பெண்ணாக ரெபேக்காளை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறான். சூழ்நிலைகள் யாவும் ஊழியக்காரனின் ஜெபத்தின்படி ஆச்சரியமான வகையில் ஒன்று கூடியதை அறிந்த லாபானும் ரெபேக்காளின் தகப்பனுமாகிய பெத்துவேலும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று கூறி அவனுடைய வேண்டுதல்களுக்கு அவர்கள் இணங்கி வருகிறதை பார்க்கிறோம். 53 61 வரையிலும். அதற்கு பிறகு ஊழியக்காரன் ரெபேக்காளுக்கும் லாபானுக்கும் அவருடைய தாய்க்கும் வெகுமதிகளை கொடுத்து திருமண ஒப்பந்தத்தை அவன் அங்கே உறுதி செய்கிறான். அடுத்த நாள் காலையில் குடும்பத்தார் அவருடைய பயணத்தை சற்று தாமதப்படுத்த விரும்பினாலும் ரெபேக்காள் போகிறதற்கு விருப்பம் தெரிவித்த போது காரியம் அங்கே முற்று பெறுகிறது. அவர்கள் கிளம்புகிறார்கள். அவள் அவருடைய வாழ்த்துதலோடு அங்கிருந்து அவள் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். 62 67 வரையிலும் மோரியா மலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, அதாவது ஈசாக்க பழி செலுத்துகிறதற்காக ஆபிரகாம் கொண்டு சென்ற பிறகு ஈசாக்கு ரெபேக்காளை சந்திக்க வெளியே சென்ற போதுதான் இப்பொழுது மீண்டுமாக நம்மை ஈசாக்கை பார்க்கிறோம். இதுபோலவே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல் ஆகியவற்றிற்கு பிறகு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தனது மணவாட்டியை அழைத்து செல்லுகிறதற்காக திரும்பி வரும்போதே 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13 18 வரையிலும் பார்க்கிறோமே, அவரை முதலாக நாம் காண முடியும். ஈசாக்கு ரெபேக்காளை சந்தித்த நிகழ்ச்சியை இங்கே அருமையாக எழுதியிருக்குது. அதுவரை அவன் அவளை ஒரு முறை கூட காணாமல் இருந்தும் அவளை திருமணம் செய்து அவளை நேசித்தான். மேலும் மற்ற முற்பிதாக்களைப் போலல்லாமல் அவனுக்கு இவளே அன்றி வேறு மனைவிகளை அவன் அங்கே சேர்த்து கொள்ளவில்லை. தகப்பன் கூட வயதான காலத்தில் அவனும் கேத்தூராலை சேர்த்து கொண்டு அவன் அங்கே திருமணம் முடித்து அவர்களும் மூலமாக குழந்தைகள் பிறந்ததையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஈசாக்கு இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவனாக காணப்படுகிறான். இந்த அதிகாரத்தில் 3 பகுதிகளை மட்டும் நம்ம சின்னதாக பார்த்து முடிக்கலாம். இங்கே பெண் பார்க்கின்ற படலம் நடக்கிறது. அதே போல் அந்த பெண் புருஷனை அறியாத கன்னிகை என்று 16வது வசனத்திலே பார்க்கிறோம். அதனை போல வரதட்சணை என்கிற காரியங்கள், இந்த 3 காரியங்களை கொஞ்சம் இன்றைக்கு நாம் ஆழமாக ஒரு சிறிய செய்தியாக பார்த்து வேகமாக முடித்து விடலாம். இங்கே ஆபிரகாம் தனது வீட்டில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமான ஊழியக்காரனை அழைத்து தனது மகனுக்கு ஒரு மணவாட்டியை பார்த்து வர அனுப்புகிறார். இதை நாம் பார்த்தோம். இப்போ இது எலியேசராக இருக்கலாம் என்று ஆதியாகமம் 15:23 உறுதிப்படுத்தி கொண்டோம். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்துவிட்டு இவர் புறப்பட்டு சென்றவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து முடித்து ரெபேக்காளை ஈசாக்குடன் கொண்டு வந்து சேர்க்கிறார். உடனே திரைக்குள் மறைந்து விடுகிறார். அதற்கப்புறம் அவரை காணலை. இது ஒரு நிழலுருவ நிகழ்ச்சியாக வேதத்தில் காணப்படுகிறது. இன்றும் இப்பணி நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இன்றைக்கி சபையின் காலத்தில் மணவாளனுக்காக ஒரு மணவாட்டி, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு மணவாட்டி ஆயத்தம் செய்யப்படுகிறாள். அதற்காகத்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்தும்படியாய் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தரப்பட்டிருக்கிறார். அதற்காக மணவாளனின் முக்கியமான உறவினர்களில் ஒருவராக மணமகளை மணமகனுடன் சேர்க்கும் நாள் நோக்கி கடுமையாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உழைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபை, சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை செய்கிறவர், கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு மறைமுகமாக
நம்முடைய சபை நாட்களில் செயலாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர், மணவாளனை உயர்த்தும் ஆவியானவர் தனது பெயரை அவர் எப்போவுமே சிறப்பு படுத்துகிறதில்லை. தம்மை அல்ல, மணவாளனை பிரசங்கிப்பதில் தான் அவர் பிரியப்படுகிறார். என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார்னு தான் இயேசு சொன்னார். மணவாட்டிக்கும் அதுதான் தேவை. மணவாளனை பற்றி தான் பேசணும். ஆவியானவர் தம்மை குறித்த தேவையற்ற ஆர்ப்பாட்டங்களை விரும்ப மாட்டார். நாம் விரும்புகிறோமோ, அப்படி ஆவியானவர்னு சொல்லி நம்ம மக்களை ஏமாற்றுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுகிறவராக, மணவாளனை உயர்த்தி பேசுகிறவராக அவர் காணப்படுவார். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிரசங்கிக்கிற பணிக்கு நிச்சயமாக அழைக்கப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிற போது, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். இன்றைக்கி கலாச்சாரம் நிறைய முன்னேறிச்சு. வாழ்க்கை தத்துவத்திலையும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆதியாகம கால மக்கள் நாடோடிகளும் மேய்ப்பர்களுமாக தான் இருந்தாங்க. எப்படியும் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கையின் கட்டுப்பாடுகளை பற்றி கூறினால் அது கற்கால விளக்கொனிலாம் சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. வேதாகம வாழ்க்கையை பற்றி தெளிவான பார்வையை நமக்கு நிச்சயமாக வேண்டும். ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்பும் பின்னும் ஒழுக்கமுள்ளவர்களாக, அதாவது கற்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அது நமக்கு போதிக்கிறது. புருஷனை அறியாத கன்னிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரெபெக்காளை பற்றி ஆவியானவர் அவள் புருஷனை அறியாத கன்னிகை என்று கூறுகிறது. கவனிக்கத்தக்கது. இன்றைக்கு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கற்புள்ள நடக்கையை காத்து கொள்ள அவர் அறிவுரை அளிக்கிறதை 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். திருமணத்திற்கு முன் ஒழுக்கக்கேடாக நடப்பது இன்றைக்கு கலாச்சாரத்திற்கு பொருந்துவதாக இன்றைக்கு அநேகர் வாதிடுகிறார்கள். திருமணத்துக்கு அப்புறம் அவங்க நல்லா இருந்தால் போதுங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இரு பாலார்களை பற்றி பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் வேதாகம ஒழுக்கத்திற்கு அது ஒத்தது அல்ல. ஒருவருக்கொருவர் திருமணம் செய்ய போகிறவர்களாக இருந்தாலும் எல்லை மீறுதல் கூடாது. எனவே திருமணத்திற்கு முன்பு கற்பு வாழ்க்கையானது தற்கால தலைமுறையினருக்கு இன்றைக்கி சபைகளில் அழுத்தமாக போதிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக போதிக்கப்பட வேண்டும். வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்கிற காரியங்கள், ஒரு பரிசுத்தத்தை குறித்த ஒரு அழுத்தமான போதனைகள் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் காணப்பட வேண்டும். இந்த காரியங்கள் 2 காரியம். 3வது வரதட்சணை. இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரத்தில் வரதட்சணை என்பது திருமணத்தின் போது பெண்கள் சார்பில் ஆண் வீட்டாருக்கு வழங்கப்படக்கூடிய பணம், சொத்து, பொருட்கள் ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சில கலாச்சாரங்களில் ஆண் வீட்டார் பெண் வீட்டாருக்கு இதனை கொடுக்கும் வழக்கமும் இந்த நாட்கள்லையும் இருக்குது. வரதட்சணையினுடைய மதிப்பு எதை வச்சு அவங்க தீர்மானிக்கிறாங்க? ஆண் எவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அவருக்கு குடும்ப சொத்து எவ்வளவு இருக்குது, அவருக்கு மதிப்பு எவ்வளோ இருக்குது, அவருக்கு சமுதாயத்தில் எவ்வளோ மதிப்பு இருக்குது, அவருடைய வேலை எவ்வளோ பெரிய வேலை, வருமானம் எவ்வளோ வருமானம் ஆகியவற்றிற்கு ஏற்ப இந்த வரதட்சணையானது ஏற்ற தாழ்வுகளுடன் அமையக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி பலருக்கும் அது வேண்டும் இது வேணும் என பட்டியல் போட்டு கொண்டு இன்றைக்கி கேட்குற செயல் ஒரு வெட்கக்கேடான ஒரு செயலாக காணப்படுகிறது. பெண்கள் ஆண்களுக்கு வரதட்சணை வழங்கியதான ஒரு நிகழ்ச்சி வேதாகமத்தில் எங்கேயும் பார்க்க முடியல. இந்த வேத பகுதியில் ஆபிரகாமினுடைய கலாச்சாரத்தின்படி ஆண் வீட்டார் பெண்ணுக்கும் பெண் வீட்டாருக்கும் சிலவற்றை வழங்கியதை இங்கே பார்க்கிறோம். 24வது அதிகாரத்தில் 53வது வசனத்தில், பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே யாக்கோபும் தனது மனைவிமாருக்காக ஆண்டு கணக்கில் உழைச்சார். 7 வருஷம் ஒருத்திக்காக, இன்னொரு 7 வருஷம் இன்னொரு அவர் நேசித்த ஒரு பெண்ணுக்காக அவர் உழைத்ததை ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நமது நாட்டு சட்டத்தின்படி வரதட்சணை என்பது ஒரு குற்றமாக அது இருக்கிறது. பணத்திற்காக மணமக்களை தெரிந்தெடுப்பது வசன அடிப்படைக்கு மாறானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
காசுக்காக விலை பேசுவதும் சிருஷ்டிகரை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது. வரதட்சணை குறைவிற்காக இந்த திருமணமே வேணான்னு சொல்லுகிறது. அது எந்த ஒரு விதத்திலையும் அது நியாயமல்ல. அவரவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன். இன்றைக்கி ஒத்த கல்வி இருக்கான்னு பார்க்கலாம், குடும்ப பின்னணிகள் ஒத்து போகுதான்னு பார்க்கலாம், வேலை தகுதிகள் 2 பேருக்கும் ஒத்து போகிறதா, உடல் அழகுகளை பார்க்கலாம், கலாச்சாரங்களை பார்க்கிறது தவறு அல்ல. ஆனால் முதல்ல ஆன்மீக தகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது சிறப்பு. ஆண்டவரிடத்தில் அந்த மணமகனுடைய உறவு எப்படி இருக்குது அல்லது மணமகளுடைய உறவு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆன்மீக தகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சிறப்பு. திருமண தேடுதலின் போது என்ன செய்கிறாங்க, பணம் எவ்வளவு இருக்குது, அழகு, ஜாதி, வேலை என பட்டியலிட்டு உறுதிப்படுத்திட்டு இதுதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி ஒரு பயோடேட்டாவை அடிச்சுட்டு தேவ சித்தம் என்பது மேற்போக்காக இன்றைக்கி கொஞ்சம் ஜெபிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பரிசேயனுடைய குணத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. எந்த நிலைமையிலும் வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் பாவமே என்பதை நம்முடைய நாட்டு சட்டமே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பெண்ணுக்குரிய சொத்தை பெற்றோர் மனப்பூர்வமாக கொடுக்கிறதற்கு முன் வருகிறது எந்த விதத்திலும் தவறல்ல. இன்றைக்கி பெண்ணுக்காக நாங்கள் இதை வச்சுருக்கிறோம், இதை நாங்கள் கொடுப்போன்னு மனப்பூர்வமாக பெற்றோர்கள் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது எந்த விதத்திலும் தவறல்ல. ஆனால் அது பிறரை பாதிப்பதாக அமையக்கூடாது. எல்லாம் தகுதியாக இராது என்கிற வசனத்தின் அடிப்படையில் இதை நினைவு கூற வேண்டும். தேவன் தந்த பணம் எப்படியாவது செலவிடப்பட நமக்கு கொடுக்கப்பட்டது என்று நம்ம நினைத்துவிடக்கூடாது. சிலர் பையில் பணமுடன் வரதட்சணையை லஞ்சம் போல பயன்படுத்தி மனப்பயன்களை பிடிக்க இன்றைக்கு அநேக பெற்றோர்களை பார்க்கிறோம். வரதட்சணையின் பெயரில் குடும்ப பிரச்சனைகளில் நடக்கிற பிரச்சனைகள் ஏராளம். இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் தற்கொலை செய்து மடிந்து போகிறார்கள். அப்பா, நீங்கள் கொடுத்த காசுக்காகத்தான் அவங்க என்னை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, என் மேலே அன்பே இல்லைன்னு சொல்லுகிற எத்தனையோ பெண்களுடைய கண்ணீர்களை நாம் பார்க்க முடிகிறது. இச்சிக்கல்னால் இன்றைக்கி வரதட்சணை கொடுக்கலாம் என்று ஏமாற்றுகிறவரும் அதிக வரதட்சணைகளுக்கு பையனை பற்றி போலியான தகவல்களெல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி ஏமாற்றி திருமணம் முடிக்கிற இன்றைக்கி நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கி சமுதாயத்தில் பெருகி கிடக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே பாவமான ஒரு செயலாக இருக்கிறது. தற்காலங்களில் ஆண்கள் திருமணம் மூலம் தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் சூழ்நிலைக்கு உள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது. பெண்களை வளர்க்கிற பெற்றோரும் வரதட்சணை கொடுப்பதற்காகவே காலமெல்லாம் உழைக்கிற ஒரு சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. ஒரு கூட்டம் ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்ய முடியாமல் தவிக்கிற ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. அதாவது திருமணத்தில் நிறையா வரதட்சணையை வாங்கி பையன் வாழ்க்கையை நல்லா செட்டில் பண்ணுகிறான்னு சொல்லிக்கிற இன்றைக்கு ஆண்களை பெற்ற பெற்றோர்களும் இன்றைக்கி பெண்களை வளர்க்கிற பெற்றோர்கள் ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுக்க வேண்டும் என்று காலமெல்லாம் உழைக்கிறவர்களும் இன்றைக்கு ஒரு கூட்டம் ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்ய முடியாமல் தவிக்கிற சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. இன்றைக்கி இது நம்முடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் தவிக்கும் பெற்றோரையும் கண்ணீரினால் இரவுகளை விடிய வைக்கிற ஏழை விசுவாச பெண்களையும் இன்றைக்கி கவனிக்காமல் வசதி படைத்த விசுவாசிகள் வரதட்சணைகளை வாரி வழங்கி இன்றைக்கி கோலாகலமாக பெரிய செலவுங்க, இவ்வளவு கோடிகளை செலவழித்து நான் திருமணத்தை நடத்தினேன் என்று சொல்லி மார்பு தட்டுகிற காரியங்கள் இன்றைக்கு சிருஷ்டிகரை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இது காணப்படுகிறது. இப்படிப்பட்ட திருமணங்களில் ஆவியானவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? பேருக்காக ஜெபம் பண்ணிடுங்க, ஆண்டவருடைய சித்தமானி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு மற்ற காரியங்களையெல்லாம் பணத்தின் அடிப்படையில் ஒழுங்கு பண்ணுகிற காரியங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற முடியாது. ஆகவே இந்த பகுதியில் இருந்து பெண் பார்க்கும் படலத்தில் இன்றைக்கு வேதத்திலிருந்து காரியங்களை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி திருமணத்திற்கு பின்பும் பெண்களுடைய கற்பு சீராக இருக்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை போல வரதட்சணை காரியங்களில் அத்தனை நாம் காரியங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெண் பார்க்கிற படலத்தில் இன்றைக்கி ஒருவேளை அங்கே எலியாசரை போல இன்றைக்கி சபையாக இருக்கக்கூடிய மணவாட்டி அந்த மணவாளனுக்கு ஏற்ற அந்த ஒரு பரிசுத்தத்திற்காக தம்முடைய குணங்களை காட்டுகிற ஒரு சுபாவத்தை உடையவர்களாக ஒரு ரெபேக்காளை போல நாம் இருக்க வேண்டும் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு உதவிக்காக ஆண்டவருடைய கிருபைக்கு கெஞ்சுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.